ஒரு அடல்ட்ஸ் ஒன்லி பட்டிமன்றம் தமிழ்நாடு பூரா நடந்தது. அந்த அடல்ட்ஸ் ஒன்லி பட்டிமன்றத்துக்கு டிக்கெட் வாங்கினே அவ்வளோ கூட்டம். கோவை ராமகிருஷ்ணன் கூட்டினார். கடவுள் கொள்கையை பரப்புவதில் காமச்சுவையை அதிகம் கையாண்டது சைவமே வைணவமே. சைவமா வைணவமான்னு கேட்குறாங்க அப்படின்னு கேட்டான். அந்த அம்மா சொல்லிச்சான், இன்னும் ஒன்றும் புரியலையே அப்படின்னு. இல்லை, சைவம்னா படுத்துக்கிறது, வைணவம்னா நின்னுங்கிறது. நின்னுங்கன்னா 5, படுத்தா 10 தான். பெரியார் பெருந்தொண்டர் கே தங்கராசு நூற்றாண்டு விழாவில் அமைச்சர் பொன்முடி பேசிய பொழுது, டிக்கெட் கொடுத்து அடல்ட் ஒன்லி பட்டிமன்றம் நடத்தினோம் என்றும் அதில் காமசுவை பரப்பியது சைவமா வைணவமா என்று பேசுவோம் என்றும் பேசினார். அதில் அவர் சொன்ன கதை பெண்களை மிகவும் இழிவுபடுத்தும் வகையில் இருந்தது. தற்போது இந்த வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. கனிமொழி தனது எக்ஸ் தளத்தில் கடுமையான கண்டனங்களை தெரிவித்துள்ளார். மேலும் திமுக தலைவர் ஸ்டாலின் பொன்முடியின் கட்சி பதவியையும் பறித்துள்ளார். பெரியார் இயக்கம் எத்தனை இருந்தாலும் எல்லோரும் நாங்கள் ஒரே கொள்கையோடு பெரியாரிஸ்ட் என்ற அடிப்படையிலே செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் சொன்னார் பாருங்க. அதுதாங்க பெரியாருக்கு இருக்கிற பெருமை. எங்க எதுல இருந்தாலும் பெரியாரிஸ்ட், பெரியாரியல், பெரியாரோடு சேர்ந்து வாழ்கிற ஒருவராக இருந்தால் என்றென்றும் சிறப்பாக வாழ முடியும் என்பதற்கு எடுத்துக்காட்டு தான் இங்கே கோவை ராமகிருஷ்ணன் அவர்கள் இங்கே கொண்டு வந்திருக்கிறார்கள். ஆக இது பல்வேறு எல்லா இதிலையும் இயக்கங்களில் ஒரே கொள்கையுடையவர்கள் பல்வேறு இடத்திலே பிரிந்திருப்பது என்பது சகஜம்தான். ஆனால் என்ன பிரிஞ்சிருந்தாலும் பெரியாரை யாரும் மறுக்கவோ மறக்கவோ முடியாது. எனக்கு இங்கே பேசியவர்களெல்லாம் அதை எடுத்து சொன்னது மட்டுமல்ல, இங்கே அன்பிற்குரிய சகோதரர் இயக்குனர் அவர்கள் பேசுகிற பொழுது, நான் ஏதோ 84 திமுகவுக்கு வந்து சேர்ந்தேன்னு சொன்னார். ராமகிருஷ்ணன் தலையாத்தார் பாருங்க, அவருக்கு தெரியும் நான் எப்போ வந்தேன்னு. நான் அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலே படித்து கொண்டிருக்கிற பொழுதே மாணவர் திமுகன்னு இப்போ பேர் திராவிட, அவரு இளைஞர், அதனால அவருக்கு இன்னும் இளைஞர் தான். இதில் நான் தப்பு, நீங்கள் தங்கராஜ் வீட்டுக்காரருக்கு பக்கத்து வீட்டுக்காரரு, அவரை பற்றி அவ்வளோ தூரம் நீங்களே சொன்னீங்களே. தங்கராஜ் அவரை விட நான் இளைஞராக இருக்கிற காரணத்தினால் இந்த அளவுக்கு சிறப்பாக இருக்கிறார். அவர் இளைஞர். ஆக நான் அப்பொழுது 1971 திமுகவினுடைய அண்ணாமலை பல்கலைக்கழக செயலாளராக இருந்தவன் திமுகவில். அப்பொழுது இருந்தே திராவிட மாணவர் முன்னேற்ற கழகம் பேர். இப்போதான் மாணவர் அணி இளைஞர் அணிலாம் வந்திருக்கு. அப்போ இருந்திருந்தேன். அது மட்டும் இல்லைங்க, அப்புறம் கவர்மெண்ட் வேலைக்கு போயிட்டேன். 72 ஆசிரியராக போயிட்டேன், கல்லூரி பேராசிரியராக. போன உடனே தான் இப்பொழுது இருக்கிற ஆசிரியர் ஐயா கூட அப்போ தான் எனக்கு ராமகிருஷ்ணன்லாம் ரொம்ப பழக்கமானவர்கள். அப்பொழுது என்னை பகுத்தறிவு ஆசிரியர் பேராசிரியர் அணின்னு பகுத்தறிவு பேசாதன்னு ஒன்று இருந்தது. அதுக்கு திராவிடர் கழகத்தில் ஆசிரியர் ஐயா தான் என்னை மாநில செயலாளராக நியமித்தார். அப்போ ஒரு அடல்ட்ஸ் ஒன்லி பட்டிமன்றம் தமிழ்நாடு பூரா நடந்தது. பட்டிமன்றம், அடல்ட்ஸ் ஒன்லி பட்டிமன்றம்னு. அதில் நான் சபாபதி மோகன்லாம், செல்வேந்திரன் நடுவராக இருப்பார். நாங்கள் 2 பேரும் போவோம். அதெல்லாம் ஞாபகம் இருந்ததுன்னா, கோவையில் அவர் எங்களை வச்சு நடத்தினார். கோயம்புத்தூரில் அப்பொழுது மிகச்சிறப்பாக நடந்த பட்டிமன்றங்களில் கோயம்புத்தூரில் தான் மிகப்பெரிய பட்டிமன்றம். இப்போ இருக்கிறதுலாம் இதெல்லாம் கூட்டமே காணாங்க. எவ்வளோ பட்டிமன்றம், டிக்கெட் போட்டப்போ அந்த அடல்ட் சொல்லி பட்டிமன்றத்துக்கு டிக்கெட் வாங்கினே அவ்வளோ கூட்டம். கோவை ராமகிருஷ்ணன் கூட்டினார். அப்பொழுது அதுக்கு ஆசிரியர் வந்திருந்தார், நம்ம செல்வேந்திரன் தான் நடுவர். ரொம்ப எல்லாம் பட்டிமன்ற தலைப்புண்ண தெரியுமா? அதெல்லாம் இப்போ ரொம்ப பேருக்கு அதெல்லாம் இப்போ மறந்து போயிருக்கும். வேண்டாம், அதெல்லாம் கவலைப்படுறதில்ல. நம்ம சொல்ல வேண்டியது நீங்களும் சொல்லணும், எல்லாம் நாமளும் சொல்லினே இருந்தால் தான் வரவங்களுக்கு கொஞ்சம் புரியும். இந்த இளைஞர்களுக்கு இதெல்லாம் எடுத்து சொல்ல வேண்டிய காலத்தின் கட்டாயம் இருக்கிறது. ஏன்னா ரொம்ப பேருக்கு பெரியார், அண்ணா, கலைஞர் இவர்களை பற்றி ஒரு தெரியாத சூழ்நிலை இருக்கிறது. அதனால்தான் திராவிட மாடல் ஆட்சி நடத்துகிற தளபதி அவருடைய கொள்கையை இன்னும் எடுத்து சொல்ல வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது. அப்பெல்லாம் பொதுக்கூட்டம்னா அவ்வளோ வரும். நான் ஐயா திருவாரூர் தங்கராஜ் அவருடைய கூட்டத்தை அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலே படிக்கிற பொழுது பெரியார் கூட்டம்
ஐயா தங்கராஜ் அவருடைய கூட்டம் எல்லாம் அங்கே நடக்கும். திருவாரூரில் சிதம்பரத்தில் நடக்காத கூட்டமே கிடையாது. எல்லா கூட்டத்துக்கும் நான் போயிருக்கேன், எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் நான் போவேன். அப்போ அங்கே போய் பேசும்போது தான் அவங்களுடைய பேச்செல்லாம் கேட்டு கேட்டு தான் நான் ஒரு பெரியாரிஸ்டாவே மாறி நான் கல்லூரி பேராசிரியராக இருக்கிற பொழுது நான் சொன்ன மாதிரி பகுத்தறிவு ஆசிரியரினுடைய செயலாளராக நான் நியமிக்கப்பட்டு இந்த அடல் சொல்லி பட்டிமன்றம், என்ன தலைப்பு தெரியுங்களா? கடவுள் கொள்கையை பரப்புவதில் காமச்சுவையை அதிகம் கையாண்டது சைவமே வைணவமே. இதான் தலைப்பு. சைவமா வைணவமா காமச்சுவையை பரப்புவதில்னு. இந்த மகளிர்லாம் கொஞ்சம் பேர் இருக்காங்க, இல்லைன்னா நான் கொஞ்சம் சொல்லிடுவேன். ஆனால் அதுக்கு மகளிருக்கே நிறைய டிக்கெட் கொடுத்து வர வச்சிருந்தார் ராமகிருஷ்ணன். அதில் ஒரு இடத்துல சொல்லுவோம், சொல்லாம ராமகிருஷ்ணன் அதில் சொல்லுவோம், ஒருத்தன் தப்பாக நினச்சிக்காதீங்க மகளிர், ஒரு விலை மாதவியின் வீட்டுக்கு ஒருத்தன் போகிறான். போகும்போது அங்கே அந்த அம்மா கேட்குது, நீ பார்த்து நீங்கள் சைவமா வைணவமா அப்படின்னு கேட்குது. அவனுக்கு ஒன்றும் புரியல. அவன் பணம் எவ்வளோ 5 கொடு 10 கொடுன்னு கேட்டான்னா ரைட்டு. என்னடா இங்கே வந்திருக்கிறோம் நாம ஒரு விலை மாத வீட்டுக்கு, நம்மளை வந்து சைவமா வைணவமான்னு கேட்குறாங்க அப்படின்னு கேட்டான். அந்த அம்மா சொல்லிச்சான், என்னம்மா ஒன்றும் புரியலையே அப்படின்ச்சான். ஒன்றும் இல்லை, சைவம்னா இப்படி வைணவம்னா இப்படின்னுச்சான். ஒன்றும் புரியல. சைவம்னா இப்படி வைணவம்னா இப்படி. ஒன்றும் புரியல. என்னவா சொல்கிற, இதுன்னா அது தீவம் விபூதி இது தானே, அதில் என்ன இருக்குது அப்படின்னா, இல்லை சைவம்னா படுத்துக்கிறது, வைணவம்னா நின்றுங்கிறது. நின்னுங்கன்னா 5 படுத்தா 10ச்சான். இதெல்லாம் இப்போ அந்த அடல் சொல்லி பட்டிமன்றத்தில் நாங்கள் பேசி பேசி இந்த திராவிட இயக்கத்தினுடைய கொள்கைகளை பரப்புவதற்காக எடுத்துக்கொண்ட நடவடிக்கைகள். அப்போ இதுக்கு நான் சொன்ன மாதிரி ராமகிருஷ்ணன் இதுக்கு டிக்கெட்டு போட்டு அங்கே நடத்தினார் பாருங்க, அதையெல்லாம் என்னுடைய வாழ்நாளில் மறக்க முடியாத நிகழ்வுகள். அந்த மாதிரி திருவாரூராரை பொறுத்தவரையில் தங்கராசு திருவாரூர்னாவே அந்த ஊருக்கு ஒரு பெரிய மரியாதை. தலைவர் கலைஞர், திருவாரூர் கலைஞர், திருவாரூர் தங்கராசு, அந்த மாதிரி இன்னைக்கு இருக்கிற தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களாக இருந்தாலும், அதற்கடுத்து துணை முதல்வராக இருக்க உதயநிதியாக இருந்தாலும், எல்லாம் திருவாரூர்லேருந்து அதனுடைய ரத்தம் தான். எல்லாரும் பெரியாரிஸ்டாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை யாரும் மறுக்க முடியாது.